இந்த கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கின்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அசைக்க முடியாத முதல்வராக வளம் வருவார். அதனால்தான் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் கூவி கூவி அழைக்கிறார். அவர் கூட்டம் அவர் கடை விரிச்ச எங்களை சொன்னார், கடை விரிச்சு யாரும் வரலன்னு. இப்போ அவர் ஹைவேஸில் நம்ம ஹோட்டல் நடத்துகிறாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா? ஹைவேஸ் ஹோட்டல் போயிருக்கீங்களா? அப்போ ஒரு ஆள் முன்னால் நின்றுக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஹோட்டலுக்கு வாங்க, இங்கே நல்ல சாப்பாடு இருக்குது, நல்ல விருந்து இருக்குது. அது மாதிரி இப்போ அழைச்சி போகிறவங்கெல்லாம் விடாமல் பிடிச்சி காங்கிரஸோ தொங்கிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஒவ்வொரு ஆளாக தொங்கிக்கிட்டு இருக்கார். அப்போ எடப்பாடியாரை பார்த்து இன்றைக்கி இருக்க முதலமைச்சர் பயந்து நடுங்கி விட்டார். வெளியே தான் அவர் பில்டிங் ஸ்ட்ராங்கு, உடம்பு வெளியே தான் இருக்குது, ஆனால் பேச மாட்டார், ரொம்ப வீக்காக இருக்குது என்பதை இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். மக்கள் மனதில் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுத்தரும். சிறந்த ஆட்சியை போற்றுதலுக்குரிய அண்ணன் எடப்பாடியார் தருவார். மோடிஜி அவர்களிடம் நிறைய திட்டங்களை பெற்று தமிழகம் வளமாக இருக்கும். இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு மீண்டும் அமைதி பூங்காவாக மீண்டும் திகழும் என்பதை தெரிவிச்சு